ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து as per நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஃபார்ம் ஆயிருக்கானுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வென் கம்பேர்ட் டு பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டியில் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன் ஹெச்3ல கேமரில் கேமரில் ஹெச்3ல வந்து நல்ல ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் அலாங் வித் தட் இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நேத்தே போட்டு வச்சிருந்தது. ஸோ இது வந்து நேத்தையோட மூவ்மெண்ட், இதை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மூவ்மெண்ட். ஸோ அந்த இதில் ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு ஸோ இன்னைக்கு வந்து நல்ல ரிஜெக்ஷன் வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை மார்னிங்கே ஃபேஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. அடுத்து நடந்த இந்த கிளினிக்கல் கணக்கில் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்க தான் வந்து போயிருக்கு. ஸோ ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோவில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னு வைக்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டூ கேண்டில்ஸோட அந்த டேட்டா மட்டும் நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணுறோம். பையர்ஸ் அதிகம் இருக்காங்களா, செல்லர்ஸ் அதிகம். ஸோ இங்கே நீங்கள் வந்து மேக்ஸ் டெல்டா வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வைக்கிறேன், உங்களுக்கு நல்லா வந்து தெரியும். ஸோ 80K பையர்ஸ் வந்திருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து -96K ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 186K இந்த செல்லர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ +80K பையர்ஸையும் இது பண்ணிட்டு அதுக்கடுத்தும் பார்த்தீங்கன்னா டபுள் த டைம் போயிருக்காங்க, டுவைஸ் த டைம் வந்து வந்திருக்காங்க இங்கே. ஸோ அதுக்கப்புறம் நடந்த இது பார்க்கறதுக்கு கிரீன் கேண்டில் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அதோட டெல்டா வேல்யூலாம் இன்டர்பிரட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா மில்லியன் டெல்டா -95K. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த டெல்டா வந்து செல்லர்ஸோட இதோட தான் மேட்ச் ஆகுது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் இருக்காங்க. இங்கே பார்க்குறது தான் கிரீன் கேண்டில் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து செல்லர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே தான் வந்திருக்கு. ஸோ கீழே வந்து எங்கே வந்திருக்குன்னா அந்த இன்னைக்கு சிபிஆர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடு சிபிஆர். ஸோ அதனால சிபிஆர் கேமரில் L3ல வந்து சப்போர்ட் எடுத்துருந்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த இடத்துல வந்து நல்லா சப்போர்ட் எடுத்துட்டான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சப்போர்ட்ல எப்பயுமே லோயஸ்ட் கேண்டில் தான் பார்க்கணும். ஸோ லோயஸ்ட் கேண்டிலோட டெல்டா வந்து நம்ம இப்போ வந்து இங்கே பார்க்குறோம்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லோயஸ்ட் கேண்டிலோட டெல்டா வந்து நம்ம இங்கே பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இந்த கேண்டில் அதே நேரத்தில் இந்த 216 இந்த இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஸ்டாக் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் வந்து நான் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து நான் மார்க் பண்ணி வச்சிடுறேன். ஸோ தட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நார்மல் கேண்டில் ஸ்டிக்கே போயிடலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கு. ஸோ ஆஸ் பர் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணனால தான் ஸோ வந்து நம்ம 1 மினிட்டோ இல்லாட்டி 3 மினிட்லேயோ வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து வந்து பார்க்கணும். ஸோ இங்கே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10:24க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அந்த ஸ்டாக் இம்பேலன்ஸில் தான் வந்து ஒரு 2 டைம்ஸ் ரிஜெக்ஷன் ஆகிட்டு வந்திருக்கு. அதுக்கடுத்து எப்போ அதை பிரேக் ஆகி மேலே போச்சோ அப்பவே வந்து நல்ல அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து வந்து நிஃப்டியில் இருந்து ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து எதர் வந்து இந்த டவுன் சைடும் வந்து நம்ம வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிடிச்சிருக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்து நம்ம பிடிச்சிருக்கலாம். நம்ம மினிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிற ரேஷியோவில் போனோம்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிருந்திருக்கு. இன்னொரு இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியும் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுபடி எடுத்திருந்தாலுமே வந்து இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகும்போது எடுத்திருந்தாலுமே வந்து இன்னைக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்ல வந்து இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு மார்னிங்கே நல்லா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்திருக்கு. ஸோ மார்னிங் வேற வேலை இருந்தனால நான் வந்து வெளியே போயிட்டேன். ஸோ ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து ஒரு நல்ல ஃபுல் ட்ரெண்டிங் டே மாதிரி தான் வந்து 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 நிஃப்டி போயிருக்கு. ஸோ
ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோட ட்ரேடு. ஸோ ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஆப்ஷன் டேட்டால வந்து நம்ம வந்து பார்த்தோம்னு வைங்க, காலையில வந்து புட் ஆப்ஷனு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 750 பி அப்போ அப்போ பத்து அப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே வந்து வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 9:20க்கு வந்து நம்ம போயிருந்திருப்போம் இந்த இடத்துல நம்ம போயிருந்தோம்னா 142 இருந்ததுன்னா வந்து நீங்கள் வந்து 20 பாயிண்ட்ஸ் வச்சாலுமே 162 165 இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 194 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்படிங்கிற இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிடலாம். ப்ளஸ் இது ரெசிஸ்டன்ஸ்ல தான் இது சப்போர்ட்ல தான் இருக்குதுன்ட்டு வந்து நமக்கு வந்து நல்லா தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து லோயஸ்ட் கேண்டில் அந்த இது படி வச்சு நம்ம வந்து பார்த்தோம்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கால் ஆப்ஷன் இருக்குது. ஸோ 15,700. ஸோ அது அந்த டைம் வந்து எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10:15 இது வந்து. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 10:15க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து இருந்திருக்கு. இந்த இடத்துல வந்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா 130க்கு போயிருந்தீங்கனாலுமே வந்து நல்ல மூவ்மெண்ட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் வந்து கொஞ்சம் நடந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இந்த இது வச்சுனாலும் இதுலையுமே பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ். ஸோ மினிமம் ப்ராஃபிட் டெய்லி ₹1000 வந்து பார்க்குறது வந்து ரொம்ப வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா மற்ற இது வந்து வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏன் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுதுன்ட்டு வந்து இப்போ நான் வந்து நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை மல்டிபிள் டைம்ஸ் ரீடெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கான். இங்கே ஒரு தடவை, அதுக்கடுத்து இங்கே ஒரு தடவை, இதுக்கடுத்து இங்கே ஒரு தடவை ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்து அவன் போயிருக்கான். ஸோ ஸோ நம்ம இந்த இதுலேயே எக்ஸிட் ஆயிருந்தோம்னா இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 11:40. அந்த டைமே வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆயிருந்தோம்னா வந்து அப்பயுமே வந்து நம்ம ப்ராஃபிட்ல தான் வந்து இருந்திருப்போம். இந்த டைமே பார்த்தீங்கன்னா 11:40. ஸோ 160. ஸோ வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம நிஃப்டியில் வந்து நம்ம பிடிச்சிடலாம். ஸோ இதுதான் இன்னையோட ட்ரேடுக்கு உண்டான வியூ. தேங்க்யூ.